வணக்கம். வள்ளுவரே, ஒருவர் துறவரம் மேற்கொள்ளணும்னா ஒன்றும் மொட்டை அடிச்சுக்கணும், இல்லைன்னா சடாமுடியும் தாடியும் வளர்க்கணுங்கிறது கட்டாயமா என்ன? அப்பனே, உடற்கவர்ச்சியை தவிர்க்கவும், தான் உடல் குறித்த நினைப்பை தவிர்க்கவும், அதன் மூலமாக புலநடக்கத்திற்கு உதவுங்கிறதுக்காகத்தான் மொட்டை அடிச்சுக்கிறதையும் முடி தாடி வளர்க்குறதையும் புறத்தோற்றமாக வச்சாங்களே ஒழிய, உலகம் பழிக்கும் தீய செயல்களை முற்றிலும் கைவிடுவது தான் துறவரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கிட்ட கேட்டால், அப்படி உலகம் பழிக்கும் தீய செயல்களை ஒரு துறவி முற்றிலும் விட்டுட்டார்னா அவர் மொட்டை அடிச்சுக்கவோ முடி வளர்க்கவோ தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதைத்தான் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின்னு கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் 280வது குறளாக எழுதி வச்சேன். சரியா சொன்னீங்க வள்ளுவரே. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஒரு துறவி மொட்டை அடிச்சுக்கிறதும் முடி வளர்க்குறதும் முக்கியம் இல்லை, உலகம் பழித்த தீய செயல்களை முற்றிலும் கைவிடுவது தான் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.